வணக்கம், இது உங்கள் யுவாtamiltech சேனல். இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கற்றுக்கணும் ஆசையாக இருந்ததுன்னா ஆன்லைன்லேயே நம்ம வந்து கற்றுக்கலாம். இதில் வந்து சிமுலேஷன் மெத்தட் இருக்குது, நீங்கள் வந்து டிசைனிங் மெத்தட் இருக்குது. ஸோ ஒன்ஸ் டிசைனிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஸ்கூல் சில்ட்ரன்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சர்க்கியூட் டயக்ராம் வந்து எப்படி சிமுலேட் ஆகுது அப்படிங்கிறத முதற்கொண்டு இதில் வந்து பண்ணலாம். இது வந்து சாஃப்ட்வேர் வந்து ஆன்லைன்லேயே நம்ம பண்ணுறதுனால எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இது வந்து ஃப்ரீ தான். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் ஹோம் பேஜ், இப்படி தான் இருக்கும் இந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா ஃப்ரம் மைண்ட் டு டிசைன் இன் மினிட். ஸோ நம்ம மைண்டில் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே இமீடியட்டாக டிசைன் பண்ணிடலாம். ஸோ அது வந்து ஈஸியாக எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு எல்லாமே டெம்ப்ளேட்லாம் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சைன்இன் பண்ணிக்கங்க. சைன்இன் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ உங்கள் அக்கௌண்ட் வந்து ஒரு இமெயில் ஐடி, உங்கள் என்ன இமெயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கங்க. நான் வந்து ஜிமெயில் கொடுத்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி லாகின் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த பேஜ் தான் வரும். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து சர்க்கியூட் டிசைன் பண்ண போகிறீங்களா, இல்லை கோட் பிளாக்ஸ் டிசைன் பண்ண போகிறீங்களா, இல்லை இங்கே இருக்கிற லெசன்ஸ் எல்லாம் வந்து கற்றுக்க போகிறீங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். இந்த சைடில் இருக்கிறது இல்லை 3D டிசைனிங் பண்ணுறீங்களா. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து சர்க்கியூட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு சர்க்கியூட் வந்து கிளிக் பண்ணுறேன், க்ரியேட் நியூ சர்க்கியூட். இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சர்க்கியூட்டு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து க்ரியேட் நியூ சர்க்கியூட் பார்க்கலாம். இப்போ வந்து க்ரியேட் நியூ சர்க்கியூட்டை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேஜ் வந்து லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து லோட் ஆகும். ஸோ இது வந்து ஆன்லைன்லங்கிறதுனால உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து தான் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்குங்க. பட் இது வந்து ஒர்த்தபிள் தான். இது வந்து பிகினியருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பனன்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ரெடிமேடு காம்பனன்ட்ஸு எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த காம்பனண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டரு, எல்இடி, புஷ் பட்டனு, பொட்டன்ஷியோமீட்ரு, கெப்பாசிட்டரு, ஸ்லைடு சுவிட்சு, பேட்ரி, 3 வோல்ட்டு காயின் பேட்ரி, 1.5 வோல்ட்டு நம்ம நார்மல் பேட்ரி, ப்ரெட் போர்டு, ஆர்டினோ போர்டு, வைப்ரேஷன் மானிட்டரு, வைப்ரேஷன் மோட்ரு, டிசி மோட்ரு, மைக்ரோ சுவிட்ச், சர்வோ மோட்ரு, ஹாபிஸ் கியர் மோட்ரு, என்பிஎன் டிரான்சிஸ்டரு, எல்இடி, டயோடு, ஃபோட்டோ சென்சார், அல்ட்ராசோனிக் டிஸ்டன்ஸ் சென்சார், பிஏஆர் சென்சார், பீசோ பஸ்ஸரு, டெம்பரேச்சர் சென்சார், மல்டிமீட்டர். ஸோ இதுமாரி வெரைட்டி ஆஃப் நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சிம்பிளான உங்களுக்கு சர்க்கியூட். இது வந்து ஒரு பிகினர் லெவலு. நீங்கள் வந்து 2 சர்க்கியூட் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேட்ரி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு பேட்ரி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பேட்ரி எடுத்துக்கிட்டோம். இது வந்து 1.5 வோல்ட்டு. இங்கே வந்து நேம் வந்து 1 கொடுத்துருக்கோம். ஒன் பேட்ரி தான் வச்சுருக்கோம். இங்கே 2 பேட்ரி மாத்திரம் 2 பேட்ரி. எத்தனை பேட்ரி மாத்திரமோ எத்தனை பேட்ரி நம்ம வந்து இங்கே இதனோட செட்டிங்ஸ் வந்து மாற்றிக்கலாம். இது வந்து டபிள்யூஏ சைஸா ட்ரிபிள்ஏ சைஸா அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சுவிட்ச் இன்ட்டு எஸ், இதில் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் வேணுமா வேண்டாமா அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து இங்கே பேட்ரி வச்சோன்னே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து மறைஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு எல்இடி எடுக்கலாம். இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ட்ராப் பண்ணிங்கன்னா இந்த எல்இடி வந்துடும். விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சிடும். இதில் வந்து கலர் வந்து நம்ம வந்து ப்ளூ கலராக என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ரெட் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இங்கே வந்து நம்ம வந்து ஒரு 220 ஓம் செலக்ட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து மவுஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரெட் கலர் டாட் வருதுங்கன்னா
அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த டெர்மில் கொண்டு போயிட்டு ப்ளஸ், நெக்ஸ்ட்டு மைனஸ் டெர்மில் கொண்டு வந்து கேத்தோடு. ஆனோடுங்கிறது ப்ளஸ், கேத்தோடுங்கிறது மைனஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம் சர்க்கியூட்டு. இப்போ வந்து ஸ்டார்ட் சிமுலேஷன் இங்கே வந்து கிளிக் பண்ணுறோம். ஸ்டார்ட் சிமுலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டைமர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சிமுலேஷன் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோ ஆக ஆரம்பிக்கும். இதில் என்ன மேட்ருனா, இது வந்து 1.5 வோல்ட் பேட்ரி. அந்த பேட்டரியோட வோல்டேஜ் பார்க்கலாம். ஒரு பேட்டரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து 2 பேட்டரி இல்லை 4 பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் போட்டு காமிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஒரு பேட்டரி வந்து 1.5 வோல்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 1.5 3 6 வோல்ட் பேட்டரி நம்ம கையில் இருக்குது. ஸோ 6 வோல்ட் பேட்டரினா நம்ம வந்து 330 ஓம் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் நல்லா தெரியுது. இதே நீங்கள் வந்து 330 ஓம் பதிலாக 220 ஓம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் நல்லா கிடைக்கும். இதுக்கு மேலே குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது எல்இடி போயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே ஆன் பண்ணுறோம், ஆஃப் பண்ணுறோம். இப்போ வந்து உங்களுக்கு எல்இடி க்ளோ ஆகுது. இப்போ 4 பேட்டரிக்கு பதில் நம்ம 3 பேட்டரி மாற்றுறோம். ஸ்டாப் சிமுலேஷன் கொடுத்துட்டு 3 பேட்டரியை மாற்றியாச்சு. ஸ்டார்ட் சிமுலேஷன். ஸோ எல்இடி க்ளோ ஆகுது. ஸோ இது வந்து பேசிக் சர்க்கியூட்டு. இப்போவே இது வந்து நீங்கள் ஒரு ஆர்டினோ யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம டெலிட் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் எதாவது கமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அனோட்டேஷனில் கொடுத்து நம்ம வந்து கமெண்ட்ஸ் டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கொடுக்கலாம். இது வந்து eagle.brd அந்த ஃபார்மேட்டில் வந்து லேஅவுட் சேவ் ஆகும். ஷேர் கொடுக்கலாம். இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் ஆகும். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து இது வந்து பேசிக்கு. இது வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் யார் கற்றுக்குறாங்க அப்படின்னா இதை வந்து இவங்க வந்து சிமுலேட் பண்ணி இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் நம்ம வந்து அட்வான்ஸ் லெவல் பார்க்கலாங்களா? இதை வந்து நம்ம டெலிட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து அடுத்தது என்ன பார்க்கலான்னா ப்ரோக்ராம் வச்சு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இதில் வந்து பேசிக் காம்பனன்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்டார்டர்ஸ் ஆர்டினோ வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ ஆர்டினோவோட என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே வந்துடும். கொஞ்சம் இது கொஞ்சம் அட்வான்ஸ். ஆர்டினோவோட பேசிக்ஸ் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த பிளிங்க்குங்கிற இந்த சர்க்யூட் நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ இதை ஒரு கிளிக் பண்ணுறீங்க, இங்கே கொண்டு வந்து இங்கே ஒரு கிளிக் பண்ணுறீங்க, வந்துடும். ஸோ இப்போ வந்து சர்க்யூட் ஆல்ரெடி இது வந்து டெம்ப்ளேட்டோட ரெடியாக இருக்குது. இப்போ இது வந்து ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுத்தா இது வந்து பிளிங்க் இனிஷியலேஷன் ஆகிட்டு ப்ரோக்ராம் லோட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ பிளிங்க் ஆகிட்டுருக்கு. ஸ்டாப் சிமுலேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா கோடு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோடு கிளிக் பண்ண உடனே இந்த சைடு வந்து கோடு வந்து எனேபிளாக இருக்கும். இந்த கோடில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் வந்து பிளாக்ஸ் இல்லை டெக்ஸ்ட் நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள்
நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஆர்டினோ ப்ரோக்ராம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து இங்கே கோடிங் ரைட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்டினோ உங்களுக்கு மாடியூல் இருக்குது. இங்கே ரெசிஸ்டன்ஸ் எல்இடி எல்லாமே சிமுலேஷனுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் இதை வச்சு நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பின் மோடு 13 வந்து அவுட்புட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 13 வந்து அவுட்புட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் வந்து எல்இடி கிரவுண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ 13 டேரெக்டாக எல்இடியில் கொடுக்க முடியாது, லிமிட்டிங் ரெசஸ் போட்டு கொடுத்துருக்காங்க கரண்ட் லிமிட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து டிஜிட்டல் ரைட் 13 ஹை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஆன் ஆகும். அப்புறம் டிலே வந்து 1 மினிட் கொடுத்துருக்காங்க, 100 மில்லி செகண்டு. அப்புறம் டிஜிட்டல் ரைட் வந்து லோ, அப்புறம் ஹை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எல்இடி வந்து பிளிங்கிங் ஆன் அண்ட் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். 1 நிமிஷம் ஆன் ஆகும், 1 நிமிஷம் ஆஃப் ஆகும், ஒரு செகண்ட். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஆர்டினோ கூட நீங்கள் வந்து சிமுலேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேசிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேறு பட்டன் வச்சு இன்னும் நிறையா டெம்ப்ளேட் மூலியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கற்றுக்கிற லெவலில் இருக்கிறீங்க, எனக்கு வந்து ஆர்டினோ கற்றுக்கணும், நான் வந்து எங்கிட்ட கிட்டலாம் இந்த ஆர்டினோ கிட்டு வாங்குறது என்கிட்ட காசு இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சர்க்யூட் அசம்பிளிஸ், இது மாதிரி சின்ன சின்ன சர்க்யூட்ஸ் அசம்பிளி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. கெப்பாசிட்டர் நீங்கள் வந்து ஒரு சின்ன சர்க்யூட் வந்து டிசைன் பண்ணி பார்க்கணும், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான இதுவுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு சர்க்யூட் டிசைன் பண்ணி பார்க்கணும், உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது, என்னென்ன ஐசி, எல்லா விதமான நிறைய ஐசிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக ஹார்ட்வேரை கனெக்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர்லேயே எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டிப்ளமா எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறீங்க, இல்லை பிஇ எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நீங்கள் என்ன சர்க்யூட் ட்ரா பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.